பெதஸ்தா குளக்கரையில 38 வருஷமாய் எப்பொழுது தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்குவான், நான் எப்பொழுது உள்ளே விழுந்து சுகம் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி 38 வருஷமாய் அந்த குளக்கரையில படுத்திருக்கிற ஒரு மனிதனை நாம் யாவரும் அறிவோம். அந்த மனிதன் எவ்வளவோ முயற்சிகளை செய்தும் அந்த குளத்தில் விழ முடியாத ஒரு சூழ்நிலை, எத்தனையோ முயற்சிகளை செய்தும் அந்த குளக்கரையில விழ முடியாமல் அந்த குளக்கரையிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறான். அநேகர் அவனுக்கு முந்தி போய் சென்று ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவனுக்கு ஒரு வருத்தம், எனக்காக யாருமே இல்லையா? ஓ, என்னை கொண்டு போய்விட யாருமே இல்லையா? என்னை தூக்கி சுமந்து அதில் கொண்டு போய்விட யாருமே இல்லையா? என்னால் சுகம் பெற்றுக் கொள்ளவே முடியாதா? நான் இப்படியே தான் இருக்க வேண்டுமா என்று சொல்லி அவன் மிகவும் அழுது 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 கண்களை கண்ணீரால் நிரப்பினான். என் தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசுவானவர் அவனை தேடி அந்த குளக்கரையில் வந்தார். இதுவரையிலும் நடக்காத அற்புதம், இதுவரையிலும் பார்க்காத அதிசயம், இதுவரையிலும் யாரும் கேட்டிராத சம்பவத்தை செய்து முடிப்பதற்காக இயேசுவானவர் அவனோடு கூட இறங்கி வந்து, ஓ மகனே, உனக்கு சுகம் வேண்டுமா? நீ சுகம் பெற்றுக்கொள் என்று சொல்லி அவனை சுகப்படுத்தினார். எல்லாரும் தண்ணீரில் விழுந்துதான் சுகம் பெற்றார்கள். ஆனால் இவன் மாத்திரம் இயேசுவின் வார்த்தையால சுகம் பெற்றான். இன்னைக்கும் ஆண்டவரே, என் வேலை காரியம் இது எப்படி அப்பா, எவ்வளோ முயற்சி பண்றேன், என் தோல்வியிலே முடிகிறது. என் குடும்பம் எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது, தோல்வியிலே போய் கொண்டிருக்கிறது. அநேக முயற்சிகளை செய்து செய்து நான் தோற்று போனவனாய் இருக்கிறேன் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இப்படியாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் அருகிலே இயேசுவானவர் கடந்து வருகிறார். அவர் கொடுக்கிற பொழுது அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். உலகம் பார்க்காதத, உலகம் கேட்காதத, உலகம் இதுவரையிலும் சந்தித்திராத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். திடமனதாயிருங்கள், தைரியமாயிருங்க. ஏசப்பா உங்களிடத்தில் வந்திருக்கிறது உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. May God bless you.